காதலன் வந்தான். இது ஒரு காதல் கதை. வெயில் அதிகம் இல்லாமல் காணப்பட்ட முற்பகல் நேரம். இளம் பெண் உஷா வீட்டு மாடியில் உள்ள தன்னுடைய அறையில் கட்டிலின் படுக்கையில் லேப்டாப்பை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். லேப்டாப்பில் மெயில் பார்த்து கொண்டிருந்தவளின் கவனத்தை திறந்திருந்த ஜன்னல் வழியாக காதுகளில் ஒலித்த பண்பலை வானொலியின் பழைய திரைப்பாடல் கலைத்தது. காதலன் வந்தான், கண்வழி சென்றான், கண்களை மூடு பைங்கிலியே. உஷா ஜன்னல் அருகே வந்து நின்று வானத்தை பார்த்தாள். அவளுடைய வாழ்விலும் ஒரு காதலன் வந்தான், கண்வழி சென்றான். அவன் சுரேஷ். காவல்துறை அதிகாரியான அவன் என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. 2 வாரங்களாக அவனை பற்றிய தகவல்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. அவளுடைய நிறுவனத்தின் வழக்கறிஞர் மூலம் அவனது அம்மாவின் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது தொழில் அதிபரான அவளுடைய அப்பா மோகன்ராஜுக்கும் அம்மா காவேரிக்கும் ஒரே சமயத்தில் திடீரென உடல் சுகவீனம் அடைய அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து ஓடியாடி கொண்டிருந்தாள் உஷா. கம்பெனி அதிகாரிகளுடனும் அப்பா சார்பில் அப்பப்போது பேசி கண்காணிக்கும் வேலையும் சேர்ந்து கொண்டது. இன்றுதான் சிற்றப்பாவையும் அவரது மகனையும் மருத்துவமனையில் அப்பா அம்மாவுக்கு துணையாக வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள். அப்பாப்பா, எல்லா சோதனையும் ஒரே நேரத்திலா வந்து சேரும்? லேப்டாப்பில் ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் தெரிந்தது. என்ன என்று பார்த்தாள் உஷா. அவளுடைய தோழி உளவியல் மருத்துவர் பூர்ணிமாவின் போஸ்ட். என்ன என்று பார்த்தாள். உளவியல் தகவல் துளி. உங்களுக்கு சவால்களாக இருக்கும் பதற்றங்களையும் தனிமையையும் எதிர்கொள்ளும் தருணத்தில் உங்கள் காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் உடையை முகரும்போது அவற்றை சமாளிப்பதற்கான புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்படியா? ஒரு முறை அவன் அவளுடன் வந்த சமயத்தில் அவளுடைய காரிலிருந்து இறங்கிய போது மழையில் நனைந்தான். குடையுடன் காரிலிருந்து இறங்கிய அவள் அருகில் இருந்த துணிக்கடையில் அவனுக்கு டிஷர்ட் வாங்கி உடை மாற்றியவன் பழைய சட்டையை காரிலேயே வைத்து விட்டான். அதை அவள் யாருக்கும் தெரியாமல் துவைத்து எடுத்து வைத்தாள். எங்கே வைத்தோம்? துணி அல்மாரியில் தேடி பார்த்தாள். அங்கே அந்த நீலச் சட்டை. அதை கையில் வைத்து கொண்டாள். அவளுடைய கைபேசி ஒலித்தது. அவளுடைய சிற்றப்பா மகன் ராஜா. சொல்லுப்பா. அக்கா, பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சீஃப் டாக்டர் சொல்லிட்டாரு. நீ அலைய வேணாம். நானும் அப்பாவும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அழைச்சிட்டு வந்துடுறோம். இன்னொரு விஷயம், பிரேக்கிங் நியூஸ் பார்த்தியா? கொள்ளையர்களால் கடத்தப்பட்டிருந்தாராம் சுரேஷ். இன்றைக்கி அவரே சாகசங்கள் பண்ணி வெளியில் வந்துட்டார். கடத்தின குரூப்பையும் சரணடைய வச்சுட்டாராம். சோசியல் மீடியா, நியூஸ் மீடியா எல்லாம் இப்போ இதான் பேச்சு. உடனே பாரு, உனக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். உஷா வாட்ஸ்அப்பில் அந்த இணைய இணைப்பை பார்த்தாள். அவளுடைய விழிகள் மலர்ந்தன. அவளுடைய வாய் அந்த பாட்டை முணுமுணுத்தது. காதலன் வந்தான், கண்வழி சென்றான், கண்களை மூடு பைங்கிலியே.